ஆத்ம காதல் கதை எபிசோட் 9. போன எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ ரொம்ப அதிரடியான முடிவெடுத்து காதலை தான் சூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம். அதோட எனர்ஜி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின் வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து போன எபிசோடில் அவங்கள இழந்துருவோன்ற பயத்தினால தான் வந்து அதிரடி வேகமாக வந்து முயற்சிகள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா அப்படின்னா பழைய தேவையற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் வந்து உடச்சிட்டு உங்ககிட்ட வரப்போகிறாங்க. ஏன்னா இந்த பிரிவு பயம் வந்து அவங்கள அப்படி தழகிலாக மாற்றி போட்டுருச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ புது சூழ்ச்சி ஏதாவது உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க போதா, அதாவது இந்த எபிசோடில் நடக்க போதா அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன், அதாவது ஹீரோ என்ன சொல்ல விரும்புகிறாங்க மெயினாக அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பண்ணணுன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? த ஆன்சர் டுவெல்ஸ் இன் யுவர் ஹார்ட், நாட் இன் யுவர் மைண்ட். ஃபார் த ஹார்ட் இஸ் த கேட்வே டு த சோல். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுறதை விட இதயத்தை நம்புறது வந்து காதல் விஷயத்தில் சரியாக பொருந்தும் அப்படின்ற அந்த புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சு. மேபி இத்தனை நாளாக வந்து ரொம்ப அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வராமல் இருந்திருக்கலாம், இல்லைனா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இப்போது அந்த அனலிட்டிக்கல் திங்கிங்கை விட்டுட்டு உங்ககிட்ட வரது தான் பெஸ்ட் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அடுத்தது காதலில் காத்துட்ருக்கிறது வந்து எப்போவுமே வந்து சரியான விஷயம். எந்த முடிவுக்கும் வந்து நீங்கள் வேகமாக போயிடாதீங்க. மேபி அவங்க வரதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகலாம், இல்லைனா வந்து ஏதாவது தடைகள் இருக்கலாம். மேபி அவங்க முன்னாடி சென்ஸ் பண்ணுறாங்களா இருக்கலாம். அதனால் வெயிட், டோன்ட் ரஷ் அப்படின்றாங்க. எதுக்குமே வந்து ரஷ் பண்ணாதீங்க. எது எப்போ நடக்குமோ அது தானாகவே நடக்கும். நீங்கள் அவங்கள நோக்கி வரதாக இருக்கட்டும், அவங்கக்கிட்டேருந்து வர கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், எதுவுமே சரியான தருணத்தில் நடக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே, எஸ்பெஷலி ஹீரோயின், நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து லெட்டிங் கோ. தாமரை இழ தண்ணி மாதிரி அப்படி பட்டு படாமல் இருங்க. காதல் இருக்குது ஆனால் இல்லை, அந்த கான்செப்டில் தான் இருக்கணும். அது எப்போ உங்ககிட்ட வருமோ அப்போ வரும். அது வரைக்கும் நீங்கள் பட்டும் படாமல் இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருங்க. எதையும் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக சேஸ் பண்ணாதீங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. நம்ம எல்லா ரீடிங்கும் பார்த்திங்க அப்படின்னா, எஸ்பெஷலி நைட் ரீடிங்ஸ்லாம் வந்து உங்களோட கேரக்டர் மாற்ற உங்களோட காதல் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட இன்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களை யூனியனை நோக்கி கூட்டிகிட்டு போகிறது தான். காதலில் தோல்வி வராமல் எப்படி சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த சைலன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது புரிய வரும். நிறையா வெரைட்டி ஆஃப் ரீடிங்ஸ் அங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பொருந்ததோ அதை பாருங்கள். சைலன்ஸ் ரொம்ப அவசியம். நீங்கள் ரொம்ப இன்ட்யூட்டிவ் பர்சன். அதே மாதிரி நீங்கள் காத்துட்ருக்கிறதோ இல்லை நீங்கள் போடுற எஃபர்ட்டோ வீண் போகவே போகாது. அதாவது துக்கம் வந்து ஒரு முடிவுக்கு வருது. இதனால் உங்களுக்கு சரியான தருணம் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா 6 ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் முடிச்சிருப்போம். 6 ஆஃப் சோர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சூழ்நிலையை விட்டு விலகி வருது. அதான் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். பட் விலகி வர முடியாமல் அவங்க வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கிறது இந்த பாட்டம் டெக் எனர்ஜி சொல்லுது, டவர். அவங்களுக்கு ரொம்ப ரீசெண்டாக ஏதோ ஒரு ஹிட் நடந்திருக்கு. நம்ம சொன்ன காமிக் எனர்ஜிஸ்லாம் அவங்க தடுக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களோட முயற்சியை. மேபி எஸ்பெஷலி ஃபேமிலி. நீங்கள் இங்கே காத்துட்ருக்கீங்க. கிங் ஆஃப் வான்ஸ், மேபி பாஸ்டில் இந்த பர்சன் வந்து நம்ம சொன்ன மாதிரி கேரக்டர் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் தான் வேணும், நீங்கள் மட்டுமே போதும் அப்படிங்கிற முடிவோடு உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறதான் வந்து பிரபஞ்சத்தோட இன்டென்ஷனும். நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன் உங்களை வந்து தவிக்கி விட்டு போயிருக்காங்க பாஸ்டில். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி யார் எனர்ஜியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது, பிரபஞ்சம் என்ன சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்க, நீங்கள் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 6 ஆஃப் சோர்ஸ் தான் வந்து நம்ம தேடிட்டு இருக்க கார்டு. இல்லை அண்ட் தென் 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நான் காசை சூஸ் பண்ணிவிட்டு வரேன். இந்த கேப்குள்ளே ஐ மேனிஃபெஸ்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஹீரோவை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா மை ஹீரோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு சரியான எனர்ஜியை கொண்டு வந்து தரும். இல்லைனா நீங்கள் சரியான எனர்ஜியில் அலைன் பண்ணுவீங்க. ஐ வில் பி பேக். நம்ம தேடுற 2 கார்ட்ஸ் 6 ஆஃப் சோர்ஸ் அண்ட் 4 ஆஃப் வான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே மேஸ்குலின் எனர்ஜியில் தான் இருக்குது. அதே சமயம் இந்த மேஸ்குலின் வந்து காதலை சொல்ல தயாராகிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பழைய எனர்ஜியை தான் எங்கேயும் ஃபாலோ ஆகுது. இந்த மேஸ்குலினை விட்டு நீங்கள் விலகி போயிட்டீங்க. நீங்கள் வந்து இந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்க. இந்த ஷிப்பை நீங்கள் எடுக்கிறதுக்குள்ள மேபி இது வேறு கனெக்ஷன் அவங்க பயப்படலாம், இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்கன்னு பயப்படலாம், இல்லை இந்த சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்கன்ற பயமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பயம். இட்ஸ் லைக் அவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து இந்த ஹீரோயினை கேட்ச் பண்ணணும், இல்லைனா வந்து அவங்க ஹீரோயினை மிஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. பட் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா இன்டென்ஷன், உங்கள்கிட்ட வந்து காதலை சொல்கிறதான் அவங்களோட இன்டென்ஷன். ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக இந்த மேஸ்குலினுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட லக்கி சாம். உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்த வரைக்கும், உங்களோட கம்யூனிகேஷனில் இருந்த வரைக்கும் அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக இருந்தது.
நீங்கள் தான் அவங்களோட ஒரு நான் சொன்ன மாதிரி தான் லக்கி சாம், நீங்கள் தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். இந்த பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்தது அவங்களுக்கு ஒரு வரம், ஆனால் அந்த வரத்தை சரியாக ட்ரீட் பண்ணலை. நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து விலகி போயிட்டீங்க. இப்போ வந்து அவங்க வந்து இட்ஸ் லைக் 4 of Wands 5 of Wands பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்களோட சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலை. இந்த பேசாமல் இருக்க எனர்ஜி தான் வந்து அவங்களுக்குள்ள பயத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். ஃபெமின் எனர்ஜியில் இருக்கீங்க. த எம்ப்ரஸ் பார்த்தீங்கன்னா 9 of Pentacles. நீங்கள் வந்து ஃபுல் என்ன சொல்கிறது, ஃபுல் பொட்டன்ஷியலில் இருக்கீங்க. ஏன்னா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இட்ஸ் லைக் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படணும் அவசியமே அங்கே இல்லை. த ஹேரஃபன் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கீங்க, ரொம்ப கிளியராக இருக்கீங்க. என்ன அப்படின்னா, வந்தால் கிளியராக வரணும். இந்த பிளேயர் எனர்ஜி இல்லைனா வந்து நான் ஃப்ளிங்ஸ் வச்சுருப்பேன், எனக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்குது, இந்த கெட்ட பழக்கம் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் ஏதாவது சொல்லிட்டு வந்தால் தேவையே இல்லை, அப்படியே ஓடி போய்டு அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதனால தான் வந்து இந்த காதல் வந்து சரியான டைரெக்ஷனுக்கு போகுது. இங்கே பாருங்கள் 2 of Cups. கூடிய சீக்கிரம் நீங்கள் எங்கேயோ வெளியில் போக போகிறீங்க. ட்ரிப் இல்லைனா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் மீட்டிங் பிளேசஸ் எங்காவது இருந்ததுன்னா திரும்ப அங்கேயே தான் நீங்கள் அந்த பர்சனை மீட் பண்ண போகிறீங்க. தே ஆர் அரேஞ்சிங் சம் மீட்டிங். உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க. 3 of Wands பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மீட்டிங்கை. மேபி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் காமிக் எனர்ஜி, டெவில் எனர்ஜி, இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே கிளம்பி மேபி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லைனா மாஸ்க்லைன் ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க, இல்லைனா மேபி 2 பேரும் சேர்ந்து மூவின் ஆக போகிறீங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ். 3 of Cups கண்டிப்பாக யூ ஆர் கிரியேட்டிங் அ கம்யூனிட்டி. இங்கே பாருங்கள் திரும்ப Ace of Pentacles. நம்ம பார்த்த அதே எனர்ஜி தான். பிரபஞ்சம் கொடுக்குற கிஃப்ட். நீங்கள் தான் அவங்களோட கிஃப்ட்டு. உங்களுக்கு தான் பிரபஞ்சம் வந்து அந்த பிளெஸ்ஸிங்கை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்தால் தான் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங். நீங்கள் இல்லைன்னா அந்த பிளெஸ்ஸிங் இல்லை. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க. யாரோடையும் சரியாக வந்து வாழ்க்கையில் போக முடியல. மேபி நீங்கள் ஏதாவது சர்வீஸ் ஓரியன்டாக ஜாபில் இருக்கலாம், இல்லைனா வந்து யூ ஆர் டூயிங் சம்திங் பியூட்டிஃபுல். அதனால தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிறாங்க. அதனால தான் இந்த மாஸ்க்னு உங்கள் வாழ்க்கையில், அதாவது ஹீரோ திரும்பி வர போகிறார். கண்டிப்பாக வந்து பிரபஞ்சம் ஒரு டவர் மொமெண்ட்டை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம டவர் பாட்டம் டெக் எனர்ஜியில் பார்த்தோம். ஆனால் இந்த டவர் வந்து உங்களுக்கு கெடுதலா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு ரீடைரக்ஷனை தான் நீங்கள் வச்சுக்கணும். திஸ் இஸ் நாட் அ பேட் எனர்ஜி. ஏன்னா இது வந்து பிரபஞ்சத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இந்த மாஸ்குலின் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, கவலையப்படாதீங்க. ஏன்னா த லவ்வர்ஸ் கார்டு இங்கே தான் இருக்குது. இட்ஸ் லைக் அ ஷாக்கிங் ரிலேஷன்ஷிப். இன்னொரு மெயினான எனர்ஜி நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, பாஸ்டில் இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்களை தவிக்கி விட்டு போயிருக்கலாம், இல்லைனா வந்து காமிக் எனர்ஜியை சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா சூழ்நிலையை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த டவர் அவங்க வாழ்க்கையில் தான் நடக்குது. இப்போது இந்த காதலோட ரியலைசேஷன் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. பார்த்திங்கன்னா 7 of Cups. ஆப்ஷன்ஸ். பாஸ்ட்டில் அவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தான் இந்த காதலோட பெரிய தடை, சாபம் எல்லாமே. ஆனால் இப்போ ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நோ. இந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்குலின் எனர்ஜி யாரை இல்லைன்னா எந்த சூழ்நிலையை வந்து அவங்க சூஸ் பண்ணாங்களோ ஓவர் யூ, உங்களை தாண்டி அந்த சூழ்நிலை இப்போ அவங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை. அது போச்சு. அது வந்து ஒரு துரோகமாக மாறி போச்சு. இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த பர்சன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 7 of Pentacles. ஸோ உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த மாஸ்குலின் எனர்ஜி. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ். ஏன்னா இப்போ நல்லா தெரிஞ்சிச்சு உங்களோட பென்டக்கிள் நீங்கள் தான் அவங்களோட பிளெஸ்ஸிங். நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் அந்த பென்டக்கிளை கொடுத்தா தான் அவங்க வாழ்க்கை வந்து வெளியில் வரும். இட்ஸ் அ டிவைன் யூனியன். இது வந்து ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் எனர்ஜிங்கும் போது நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னாவே அங்கே முடிஞ்சு போச்சு. 2 பேரும் சேர்ந்தால் தான் லக்கு, இல்லைன்னா புஸ்வானம். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, கஷ்டமான வழியில் இந்த பர்சன் கற்றுக்கிட்டாங்க. ஸோ பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகான பாடம் எடுத்திருக்காங்க. பாடம் கற்றுக்கிட்டாச்சு. இனி வந்து அவங்களுக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் வந்து தனிமையில் இருக்கீங்க. இங்கே பாருங்க நிறையா புக்ஸ். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சாலிட்டரி விச் நீங்கள் தனிமையில் வந்து இனிமை கண்டுட்ருக்கீங்க. பிரபஞ்சத்தோட பேசிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் பேச மாட்டிங்களா அப்படின்னு இந்த ஹீரோ வருத்தப்பட்டுருக்காரு. பட் கவலையப்படாதீங்க. நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் பலன் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ரைப்னஸ் தான் பாட்டம் டெக் எனர்ஜி. இந்த மாஸ்கள் வந்து நீங்கள் இல்லாமல் உண்மையிலே பரிதவிச்சிட்ருக்காங்க. பயங்கர துக்கமான சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த எனர்ஜி இருக்கட்டும், அடுத்த எபிசோடுக்கான எனர்ஜிக்கு போகலாம். வா, கிங் ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் தடைகளை தாண்டி வருவாங்க நம்ம பார்த்தோம். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. அடுத்த எபிசோடில் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்குலின் அவனோட காதலை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க, இந்த துரோகத்தை எப்படி தாண்டி வர போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 5 of Swords.
இந்த மாஸ்குலினை தடுக்கிறதுக்கு நிறைய சதி வலைகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் இது எப்படி தாண்டி வரப்போகிறாங்க, இல்லை வரத்துக்கான ஸ்ட்ரகிள் இருக்குமா அப்படின்னு பாருங்கள். 7 of Wands. ஸோ நிச்சயமாக தாண்டி வருவாங்க. எப்படி தாண்டி வருவாங்க, உங்களோட கல்யாணம் எப்போது, இந்த டைம்லைன், அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் சாராம். காட் bless யூ.